இங்க பாரு ரன்வீர், நம்ம எல்லா ஃப்ரெண்டுக்கும் ஒரு வருஷம் பிரச்சனை இது. நீ பின்வாங்க கூடாது. அப்புறம் நீ வாக்கு வர கொடுத்துருக்க, மீரா கிட்ட யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு. இங்க பார், நான் சொல்றது கேளு. இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு என் வீட்டு பின்னாடி தெருவில் வந்து பாரு. அங்கேருந்து ஹெட்மாஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். அப்போ இதுதான் விஷயம்னா அப்ப நரேஷ் மட்டும் எங்க போவாரு? அட இந்த ஊரே இவரு தானே. அப்புறம் ரத்னானியோட வேலைக்கு இவர் துணையா இருக்கிறதா சரியா இருக்கும்னு எனக்கு படுது. இந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முக்கிய காரணமே இவர் தானே. அப்ப இந்த நல்ல காரியத்தை இவர் கையால ஆரம்பிக்கிறதா நல்லது. யாருப்பா அது? ஹலோ, வணக்கங்க. என்ன சொல்றீங்க? இல்ல, நீங்க கவலைப்படாதீங்க, நான் அங்க வந்து பேசுறேன். என்னாச்சு நாட்டாம? ஏதாவது பிரச்சனையா? இல்லைங்க, பக்கத்து ஊர்ல என் சித்தி இருக்காங்களே, அவங்க பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். நான் இப்போ உடனே போகணும். நரேஷ், இப்போ நான் போயே ஆகணும். ஒருவேளை வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா நீங்க வேலையை ஆரம்பிச்சிருங்க. சரிங்க. சரிங்க, நான் கிளம்புறேன். பாண்டி ரன்வீர் கூடவா? ரொம்ப நல்ல விஷயமாச்சே. நம்ம பாண்டி ரன்வீர் மாதிரி நல்ல பையன் கூட இருக்கான்னா நிறைய நல்ல விஷயத்தை கத்துக்குவான். அட, அவன் கூட இருந்தா என் கெட்டு போன பையனும் சீக்கிரமா மாறிடுவான். நாட்டாம சந்தனம், நம்ம ரன்வீர் சந்தனம். அப்ப சந்தனம் வரதானே செய்யும். சரியா சொன்னீங்க. வேணா பாரு, நான் எல்லாத்தையும் எப்படி சரி பண்றேன்னு. அப்புறம் உனக்கும் எனக்கும் நடுவில் எந்த பகையும் இல்லை. அது மட்டும் இல்லை, நான் உனக்கு நிறைய கற்றுக் கொடுப்பேன். அப்போ இன்னைக்கு ராத்திரி. சரி, இன்னைக்கு ராத்திரி நான் அங்கே வந்துடுறேன். ஓ ரன்வீர் கண்ணா, இங்க வா. இங்க வாப்பா, இங்க வா. கண்ணா, நான் சொல்றத கேளு. இப்ப நீ வீட்டுக்கு போனதும் உங்க அம்மா கிட்ட சொல்லு, எனக்காக அவங்க சன்னா செஞ்சு அமிச்சாங்கல்ல, அது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லு. அவ்வளவு அன்பும் பாசத்தோட செஞ்சு அனுப்பும் போது எப்படி சுவையில்லாம போயிடும்? போக்கண்ணா.